ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டபுள் லிஃப்ட் அப்படின்ற ஒரு மூவை பற்றி சொல்லித்தரப்போகிறேன். நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணால் அந்த மூவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூவ் வச்சுட்டு கூட சில மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த மூவை சொல்லித்தரத்துக்கு முன்னாடி நான் அதை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அந்த மூவை சொல்லித்தரேன். நல்லா பாருங்கள். ஓகே, இது என்ன கார்டு? நல்லா பாருங்கள். இது என்னது? கியூ டைமண்ட். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அந்த கியூ டைமண்ட் எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிறேன். நல்லா பாருங்கள், உள்ளே வைக்கிறேன். அதை நான் பொறுமையாக புஷ் பண்ணுறேன். ஓகே, இந்த மேஜிக் ட்ரிக் பண்ணுறதுக்கு எனக்கு டபுள் லிஃப்ட் அப்படின்ற மூவ் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. நான் அந்த மூவ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இப்படி புஷ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 2 கார்டு எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு 3 to 4 இல்லை 5 கார்ட்ஸ் புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணுறப்போ நீங்கள் பிகினிங்கில் 2 கார்ட்ஸே புஷ் பண்ணுங்கள். இப்படி புஷ் பண்ணிடுங்க. இது இப்படி பண்ணிவிட்டு அந்த 2 கார்டுக்கு நடுவில் ஒரு பிங்கி ஃபிங்கர் வைக்கணும். இப்படி வைக்கணும். வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக விட்டிங்கன்னா அந்த இடம் இப்படி ஸ்லாண்டிங்காக வந்துடும், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் இதுவாக பண்ணுங்கள். இது இப்படி பண்ணிட்டு திருப்பி பேக் பிங்கி ஃபிங்கர் வச்சுட்டு பேக் பண்ணுங்கள். பேக் புஷ் பண்ணிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி திருப்பிட்டு டிஸ்பிளே பண்ணுங்கள். நீங்கள் இப்படி டிஸ்பிளே பண்ணுறப்போ ஒன்ஸ் கார்டு இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி வரும் சில சமயம். அதுக்காக என்ன பண்ணணுன்னா, கீழே இந்த இடத்துல தம் ஃபிங்கர் வச்சுட்டு இப்படி புஷ் பண்ணுங்கள். இப்போது ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருந்தாலும் நீங்கள் புஷ் பண்ணுறப்போ சரியாயிடும். நீங்கள் இங்கே ஒரு புஷ் பண்ணுங்கள், அப்புறம் இங்கே ஒரு புஷ் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கார்டு கரெக்டாக அலைன் ஆகிடும். அது சிங்கிள் கார்டு மாதிரி ஒரு லுக்கு தரும். இப்படி புஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அங்கே 2 கார்டு இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கார்டு எடுத்துகிட்டு உள்ளே வைக்கலாம், இல்லை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் கார்டு மேலே இருக்குது அப்படின்னு காட்டுங்க. நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நீங்கள் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய கார்ட்ஸ் புஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறப்போ பிங்கி பிரேக் வச்சுக்கலாம். பிங்கி பிரேக் வச்சா 2 கார்டு வரும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வரும். எத்தனை கார்டு வேணாலும் புஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறப்போ பிங்கி பிரேக் வைக்கிற மாதிரி வரும். இப்படி பண்ணால் 2 இருக்கும். நான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி புஷ் பண்ணுங்கள். 2 to 3 கார்ட்ஸ் இல்லை 2 கார்ட்ஸே புஷ் பண்ணுங்கள். பிங்கி ஃபிங்கர் வைங்க, வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் க்ளோஸ் பண்ணோன்னே என்ன ஆகும், பிங்கி ஃபிங்கர் அங்கே இருக்கும், அதுக்கு மேலே ஒரு 2 கார்டு மட்டும் இருக்கும். நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒன்று நீங்கள் நான் பண்ண மாதிரி நார்மலாக இப்படி டிஸ்பிளே பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் இந்த இடத்துல தம் ஃபிங்கர் வச்சுட்டு இப்படியும் காட்டலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இப்படிலாம் காட்டலாம். இப்படி காட்டலாம், கொஞ்சம் கூட தெரியாது. காமிச்சிட்டு திருப்பி க்ளோஸிங்க்கும் இப்படி பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் இப்படி நடுவில் வச்சுட்டு இப்படி காட்டலாம். நீங்கள் ஆனால் அதை கரெக்டாக பண்ணணும். நீங்கள் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அதான் அந்த கார்டு எடுத்து நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு வைங்க, இல்லை தனியாக வச்சுருங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கார்டு மட்டும் வச்சு செகண்ட் கார்டு காட்டுங்க. இதுதான் உங்கள் கார்டு அப்படின்னுங்க. இது ரொம்ப ஈஸி மூவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு நிறைய ட்ரிக் க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோ என்ன பண்ணணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.